Super slow motion. இப்போ 960 FPS super slow motion சாம்சங் ஒரு மேஜர் ஃபீச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட கேலக்ஸி S9 S9 ப்ளஸில். இந்த ஃபீச்சர் ரொம்பவே நல்லா இருந்தாலும் இதில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபீச்சரை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது எங்களோட லேட்டஸ்ட் கிவ் அவேக்கு ஒரு கார்டு. இது வரைக்கும் அதை பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த சூப்பர் ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ணுறது ஏன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா உள்ள சிப். ஸோ இந்த சிப் மட்டும் கிடையாது, ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசஸரும் இன்றைக்கி ஃபுல் வீடியோ 960 FPSல எடுக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. மேக்ஸிமம் ஐஃபோனில் வர ஆப்பிள் A11 Bionic 240 FPS எடுக்கும் ஃபுல் HDயில். ஸோ இங்கே சாம்சங் எப்படி 960 FPS எடுக்கிறாங்க? அவங்க பேசிக்காக 0.2 செகண்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் ஷூட் பண்ண விடுறாங்க 960 FPSல. அப்புறம் அதை 6 செகண்டுக்கு ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக பேசணுன்னா 0.17 செகண்ட்ஸ் 36 மடங்கு ஸ்லோ டவுன் பண்ணி 6 செகண்டாக மாற்றுறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணணும்? முதல்ல கேமரா ஓப்பன் பண்ணுவோம், அங்கே சூப்பர் ஸ்லோமோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆரம்பிக்குது. அந்த ஷட்டர் பட்டனை எக்ஸாக்டாக எந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வேணுமோ அப்போ நம்ம அழுத்தணும். ஸோ இதுக்கு ரொம்பவே ப்ரெசிஷன் தேவை. ஏன்னா வெறும் 0.2 செகண்ட்ஸ் தான் கிடைக்குது ஸ்லோ மோஷன் டைம். ஸோ நம்ம அழுத்துறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் மிஸ் ஆகிடும். ஷார்ட் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா பார்க்க இப்படி இருக்கும். பட் சொதப்பிட்டிங்கன்னா இப்படி தான் கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக சாம்சங் ஒரு ஆட்டோ மோட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் மேனுவல்லேருந்து ஆட்டோக்கு மாற்றிட்டு அந்த சென்டரில் இருக்கிற பாக்ஸை டேப் பண்ணி ட்ராக் பண்ணி எங்கே ஆக்ஷன் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டோம்னா மோஷன் அங்கே டிடெக்ட் ஆகல ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் ஸ்லோமோ ஆப்ஷன் ட்ரிகர் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அது நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி பேக் டு பேக் இதை பண்ண முடியாது. சூப்பர் ஸ்லோ மோஷனுக்கு ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் ஓரளவு எடுக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்லோ மோஷன் கிளிப் நம்ம எடுக்க முடியும். ஓவரால் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி 20 இடத்துல நம்ம சூப்பர் ஸ்லோமோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 20 இடத்துல பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷனோ மல்டிபிள் ஆப்ஷன் கிடைக்கலன்னா செட்டிங்ஸில் போய் சூப்பர் ஸ்லோமோ ஆப்ஷனை மல்டி டேக்கு செட் பண்ணுங்கள். இங்கே இன்னொரு விஷயம் நம்ம பண்ண முடிஞ்சது, வீடியோ எடுக்கல ஃப்ளாஷ் எனேபிள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ளேபேக் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யார் கூடயாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும், வெறும் அந்த ஸ்லோ மோஷன் ஆப்ஷனை மட்டும் அந்த 6 செகண்டை மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் பண்ண முடியும். அடிஷ்னலாக இங்கே அந்த ஸ்லோ மோஷனில் எடுத்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி ரெகுலர் வீடியோவாகவும் மாற்றுறதுக்கு சாம்சங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேரிங் பற்றி பேசையில் இந்த வீடியோக்கு நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணலாம். நிறைய சவுண்ட் ட்ராக்ஸ் சாம்சங் கொடுத்துருக்காங்க. பட் அது எதுவுமே பிடிக்கலன்னா நம்ம ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வச்சுருக்க நம்ம சொந்த மியூசிக்கை கூட எடுத்து போட்டுக்கலாம். ஸோ வேறு என்ன, இந்த ஸ்லோ மோஷன் கிளிப்ஸை நம்ம வால்பேப்பராக வைக்கலாம். ஸோ ஷாருக் மூஞ்சிலே குத்து வாங்குறத ஒரு வால்பேப்பராக வச்சா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவே, ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்த வீடியோவை நீங்கள் வால்பேப்பராக வச்சிங்கன்னா அது க்ராப் பண்ணி தான் ஸ்க்ரீனை ஃபிட் பண்ணுது. ஸோ ஏற்கனவே இது ஒரு 720p கிளிப் தான், அது ஒரு Quad HD+ டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது க்ராப் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வால்பேப்பர் எடுக்கிறதுக்காக சூப்பர் ஸ்லோமோ ஷூட் பண்ணணுன்னா போர்ட்ரேட்டில் ஷூட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் சாம்சங்கோட புது சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனை பற்றி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சோம். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், அது பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்ஸ், இது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.